Hello everyone, welcome to endless knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Premiere Proல ஸ்மூத்தான zoom in and zoom out transition எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதவிட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all இந்த கிளிப்ஸுக்கு நடுவுலலாம் நமக்கு அந்த ஸ்மூத்தான zoom in and zoom out transition பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், ப்ராஜெக்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஐட்டம், அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தேவை. ஸோ ஒன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ண கையோட ப்ராஜெக்ட் பேனல்லேருந்து ட்ராக் பண்ணி டைம் லைனில் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நமக்கு அவசியமே கிடையாது. ஸோ டைம் லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நல்லாவே என்ன பண்ணலாம்னா அதோட டியூரேஷனை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஈவன் இன்னும் டைம் லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு உண்மையிலே வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நமக்கு ஒரு மார்க்கர் தேவை. எங்கே மார்க்கர் தேவைன்னா கரெக்டாக அந்த ரெண்டு கிளிப்பும் ஜாயின் ஆகிற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கர் தேவை. ஸோ கிளிப்பு எதையுமே செலக்ட் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா மார்க்கர் டைம் லைனில் விழுந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கர் நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ ஒன்ஸ் மார்க்கர் பிளேஸ் பண்ண கையோட கரெக்டாக அந்த மார்க்கர்லேருந்து ஒரு 7 ஃப்ரேம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா பின்னாடி போயிடலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் பின்னாடி வந்தாச்சு. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இப்போது இந்த ஃப்ரேமில் தான் நமக்கு தேவையான அனிமேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் பேனலில் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எஃபெக்ட் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் டிஸ்டார்ட் ஃபோல்டரில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ண கையோட நம்ம எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனல் போனோம்னா அங்கே நம்ம அப்ளை பண்ண ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் உண்டு. ஸோ இப்போது நமக்கு ஸ்கேல் ஹைட் அண்ட் ஸ்கேல் விட்த் இருக்கு இல்லையா, பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேல் தான் தேவை. ஸோ யூனிஃபார்ம் ஸ்கேலை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ண கையோட ஸ்கேலோட அனிமேஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ண கையோட நமக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா 100ல் ஒரு கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக விழுந்தாச்சு. ஸோ இதிலிருந்து 6 ஃப்ரேம், ஆக்சுவலாக நம்ம 7 ஃப்ரேம் தள்ளி வந்திருக்கிறோம். ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா 6 ஃப்ரேம் என்ன பண்ணலாம் முன்னாடி போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு 200 பார்த்திங்கன்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ண கையோட நமக்கு ஒரு கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா விழுந்தாச்சு. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் கிளிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃப்ரேமில் நமக்கு இதோட ஸ்கேலை வந்து நம்ம ஒரு 175க்கு என்ன பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இதிலிருந்து ஒரு 6 ஃப்ரேம், ஐ மீன் அந்த மார்க்கர்லேருந்து ரைட் சைடில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 6 ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த 100K பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிடணும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உண்டு. பட் என்ன விஷயம்னா நமக்கு இந்த மோஷனில் எந்த விதமான பிளரினஸும் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அந்த மோஷன் பிளரோட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதிலே பார்த்தோம்னா யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள் உண்டு. ஜஸ்ட் நம்ம அதை டிசேபிள் பண்ணிவிட்டு அண்ட் ஷட்டர் ஆங்கிளை மேக்ஸிமம் 360க்கு நம்ம என்ன பண்ணிடலாம் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஜூம் பண்ணும் போதோ இல்லை ஜூம் அவுட் பண்ணும் போதோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மோஷன் பிளரோட பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸ் அவுட் இல்லை ஈஸ் இன் கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 2 கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த வாட்டி ஈஸ் அவுட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ரான்சிஷன் உண்மையிலே பர்ஃபெக்டாக உண்டு. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் அப்ளை பண்ணி அண்ட் அதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு பதிலாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கெல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம இந்த மார்க்கர் ஆட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த மார்க்கர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்னாப் ஆயிரும். ஒரு வேளை ஸ்னாப் ஆகலைன்னா இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டிசேபிள் பண்ணி இருக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னாப்பிங் பார்த்திங்கன்னா தெரியாது. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக அந்த மார்க்கர் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ஆகும். ஸோ மற்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா சேம் ட்ரான்சிஷன் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ரன் ஆகிறது உண்டு. ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.